ஃப்ரெண்ட்ஸ், நிறைய நண்பர்களுக்கு இந்த ஆர்எம்சி ஜாக்கில் சால்ட்ரிங் அடிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வயர் கட்டுறால சீவிட்டேன். எவ்வளோ சீவி இருக்குன்றதை பார்த்துக்குங்க. இது எதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணுறது பார்த்திங்கன்னா, ஒரு நண்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்தாண்ட சால்ட்ரிங் போட்டு இந்த பேடெல்லாம் விற்கிறாங்க. அதாவது அந்த மாதிரி ஒரு மேனுவலான இடத்த நம்ம எப்படி சால்ட்ரிங் பண்ணணும், ரொம்ப நெருக்கட்டமான இடத்த சால்ட்ரிங் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வயரில் எப்படி சால்ட்ரு அடிக்கணும்னு தெரிய கிடையாது. பேஸ்ட்டை நினச்சிட்டு உடனே கொண்டு போர்டில் வச்சு அப்படியே சால்ட்ரிங் வச்சுட்டு அமுக்கினீங்கன்னா இந்த ஸ்லீவும் வேஸ்ட் ஆயிரும், ப்ளஸ் இந்த பேடும் வேஸ்ட் ஆயிரும். அது மாதிரி சால்ட்ரிங் அடிக்கக்கூடாது. அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் இப்படி ஃபேஸ்ட்டில் லைட்டாக அந்த வயரை சீவிட்டு நினச்சிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கோட்டு நீங்கள் இந்த வயரை வந்து ஃபஸ்ட்டு சால்ட்ரிங் பண்ணணும். காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஃபஸ்ட் கோட்டு ஒரு கோட்டு நீங்கள் சால்ட்ரிங் பண்ணணும். அந்த ஒயரு முழுவதுமாக சால்ட்ரிங் ஆகிருக்கணும் ரெண்டு பக்கமும். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சால்ட்ரிங் ஃபினிஷிங்காக போகணுன்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன காரணம் அப்படின்றத வந்து உங்களுக்கு லைவாகவே காமிக்கிறேன். பட் ஏன்னா இது லைவாக காமிச்சா தான் நம்ம புதுசாக வர நண்பர்களுக்கு தெரியும். இது பழகினவங்களுக்கு ஈஸியானது தான், புதுசாக வரவங்களுக்கு தெரியலை. அதனால தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். இப்போ வந்து நான் இதை வந்து க்ளீனாக பண்ணிட்டேன் பாருங்கள். எந்த ஒரு பிசுறுமே இருக்காது. வயரை வந்து நம்ம தனியாக பிரித்து விட்டுக்கணும். இப்போ இதை நம்ம வயரை வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிடணும். ஃபஸ்ட்டு இது மாதிரி ரெடி பண்ணி கொஞ்சம் டைம் ஆகும் தான். ஆனால் கஸ்டமரை பொறுத்தளவுக்கு இதெல்லாம் தெரியாது. என்னடா 3 வயரை பற்ற வைக்கிறதுக்கு இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக சீனாக போடுறாங்க. அதாவது நம்ம வேலை நம்மளுக்கு தான் தெரியும். ஆனால் நம்ம முழுவதுமாக கஸ்டமரை திருப்திப்படுத்தணும். நம்மளுக்கும் அந்த பொருள் டேமேஜ் ஆகக்கூடாது. கஸ்டமரு முழுவதுமாக திருப்தி அடையணும்னா என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் வைக்கிற சால்ட்ரிங் பேஸ்ட்டு தெரியுங்களா, அது கூட ஒரு சிக்னலை வந்து உங்களுக்கு இன்னொரு இடத்துக்கு கடத்தும். அதாவது போர்டில் பொறுத்தளவுக்கு சால்ட்ரிங் பேஸ்ட்டே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு, அதாவது எந்த அளவுக்கு நம்ம நீட்டாக அந்த ஒயர் ஒன்றோட ஒன்றா ஒட்டாத அளவுக்கு அந்த ஆர்எம்சி ஜாக்கு போடுற இடத்த சால்ட்ரிங் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்குங்க. உங்களுக்கு இது ஒரு பயன்பாடாக இருக்குன்றதுக்கு தான். அதாவது வயரை எப்படி நம்ம சால்ட்ரிங் பண்ணணும், நீங்கள் இந்த மாதிரி சால்ட்ரிங் பண்ணிவிட்டு எடுக்கும்போது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தொட்டு எடுத்தாலே போதும், அந்த இடத்துல உக்காந்துக்கும். நீங்கள் வயரை முழுவதுமே சால்ட்ரிங் அடிக்காமல் நீங்கள் கொண்டு வச்சிங்கன்னா அந்த வயரு முழுவதுமாக அந்த சால்ட்ரிங்கை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் போர்டில் ஒட்டணும். இந்த மாதிரி பேஸ்ட் இல்லாமல் வரும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கோட்டு வயர் பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பேடில் லைட்டாக சால்ட்ரிங் லெட்டு விட்டுருணும். அதாவது நம்மளுக்கு வரும்போது இப்படி தான் வரும். ஆனால் நம்ம சால்ட்ரிங் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட அந்த சால்ட்ரிங் பேடில் சால்ட்ரிங் லெட்டு இருக்கா, இல்லைன்னா நம்ம ஒரு கோட் வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கணும் அப்படின்றத உங்களுக்கு தெரியப்படுத்திடுறேன். பட் இப்போ இது மாதிரி இருக்கும்போது வந்து உங்களுக்கு ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா யாருமே உங்களையும் குறை சொல்ல முடியாது. அந்த போர்டும் உங்களுக்கு டேமேஜ் ஆகாது. ஏன்னா கஸ்டமர் படுத்துகிற அர்ஜென்ட்டில் நீங்கள் ஃபாஸ்ட்டாக வேலை செஞ்சால் நஷ்டம் கஸ்டமர் கிடையாது, உங்களுக்கு தான் அப்படின்றதையும் நான் தெரிவிச்சிட்றேன். ஏன்னா நீங்கள் முழுவதுமாக போர்டை வாங்கி அசெம்பிள் பண்ணும்போது அந்த மொத்த ஆம்ப்ளிஃபையரோட பொறுப்பு உங்கள் கையில் தான் இருக்குது. அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. பட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சால்ட்ரிங் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு வீடியோஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். Thank you friends.